Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா simple silk saree draping. So இது வந்து பாத்தீங்கன்னா saree கட்டவே தெரியாத பிகினர்ஸ்க்கான draping தான். So already நம்ம நிறைய saree draping போட்டாச்சு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் போய் செக் பண்ணிக்கலாம். So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon மறக்காம click பண்ணிட்டு பாருங்க. So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So இப்போ நான் காட்ற saree வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட் silk saree தான். So ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரொம்ப ஹெவியான saree வந்து wear பண்ணாதீங்க. லைட் வெயிட்டான saree வந்து பண்ணிக்கலாம். So இந்த saree வந்து பாத்தீங்கன்னா நான் பாபுஷால இருந்து வாங்கியிருந்தேன். So ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற ஹால் வீடியோ போடுறேன் வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். So சாரியோட இந்த மாதிரி முந்தானி சைடுல வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். So எடுத்ததுமே saree கட்டற அன்னைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆகும் ட்ரை பண்ண முடியாது. So முன்னாடி வந்து ஏதாவது வேஸ்ட் கிளாத்ல இந்த மாதிரி ப்ளீட்லாம் எடுக்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு நார்மலான saree வந்து வியர் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து நீங்க என்னைக்கு saree கட்ட போறீங்களோ அன்னைக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So நான் வந்து ரொம்ப குட்டியா எடுக்கல. நான் வந்து 6 ப்ளீட் தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். So இத வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி saree ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி உதறிக்கிறேன். நீங்க வீடியோல வந்து பார்க்கலாம். அப்படி பண்ணிட்டு இந்த சாரியோட அந்த ப்ளீட்லாம் போக கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். ஏனா இத ஃபாலோ பண்ணியே நம்ம வந்து கொஞ்சமா ப்ளீட் எடுத்துக்க போறோம் அதனால. சோ இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த ப்ளீட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளீட் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு அயன் கூட பண்ணிக்கலாம். அந்த ப்ளீட் கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் நீங்க வேண்டாம் அப்படினு சொன்னா நான் பண்ற மெத்தட் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ அதை எடுத்து முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மிடில்ல வந்து நான் ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். சோ இந்த பின் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏனா வந்து நமக்கு அந்த மடிப்பு வந்து கொஞ்சம் லாஸ்டா வந்து கலையாம இருக்கும். அதனால வந்து நான் பின் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஷோல்டர்ல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து இப்போ நான் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் வந்து இந்த வீடியோல இன்ஸ்கர்ட் வந்து ஷேப் வேர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க வந்து காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு கரெக்ட்டா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க வந்து ஒன்ஸ் வந்து பாருங்க வெச்சிட்டு உங்களுக்கு லெந்த் போதுமா அப்படினு சொல்லிட்டு அப்படி இல்லனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். சோ இந்த ஷோல்டருக்கு அடையாளம் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். வீடியோல வந்து நீங்க பார்க்கலாம். சோ அந்த பின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ப்ளீட் ஏரியாலாம் கொஞ்சம் கையாலேயே வந்து அழுத்தி விடுறேன். ஏனா நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணல, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எதுவுமே யூஸ் பண்ணல. சோ அந்த ப்ளீட் வந்து கரெக்ட்டா அரேஞ்ச் ஆகிறதுக்காக என்னோட கையிலேயே வந்து லைட்டா அழுத்தி விடுறேன். நீங்க வந்து வீடியோல பார்க்கலாம். சோ ஓரளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரியை வந்து அப்படியே நீங்க எண்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ சாரிக்கு கீழ இருக்க ப்ளீட் எல்லாம் நம்ம வந்து இப்ப பண்ணி போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சாரியோட எண்டுல வந்துட்டு சாரி இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல அந்த இடத்துல நான் ஒரு முடிச்சி மாதிரி வந்து போட்டுக்கிறேன். சோ ஏனா வந்து எனக்கு முடிச்சி போட்டா தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். வந்து கீழ விழாம இருக்கும். சோ இல்லனா நீங்க வந்து பின் கூட பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து உங்க ஹைட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சாரியை வந்து மேலே தூக்கிட்டு நீங்க வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சோ அதை இன்சர்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சாரி இந்த மாதிரி உதறி விடுங்க. அப்பதான் வந்து நமக்கு அந்த மடக்கி இருக்கும்ல கீழ அதெல்லாம் வந்து சரியாயிடும். சோ சாரிக்கு அந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே மடக்கி விடணும். அப்படியே சொருகி மாதிரி விடக்கூடாது. சோ மடக்கி விட்டாதான் நமக்கு வந்து அங்க சுருக்கம்லாம் இருக்காது. சோ நான் வீடியோல காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு சாரியை வந்து ஒரு வாட்டி சுத்தி எடுத்துட்டு வந்துறணும். சோ நான் வீடியோல காட்டுற மாதிரியே எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுலயே வந்து நம்ம இந்த மாதிரி சொருகி மாதிரி விடக்கூடாது. நல்லா மடக்கி விடணும். நீங்க எந்த அளவுக்கு லெந்த் உங்களுக்கு கீழ வேணுமோ அதை பார்த்துட்டு வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப லெந்த் விட்டீங்கன்னா பின்னாடி வந்து அசிங்கமா இருக்கும். ரொம்ப தூக்கிட்டீங்கனாலும் அசிங்கமா இருக்கும். சோ கரெக்ட்டான லெந்த் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சாரியை இன்னொரு டைம் வந்து நான் சுத்தி எடுத்துட்டு வந்துறேன். இப்போ நம்ம அந்த சாரி சுத்தி எடுத்துட்டு வந்தாலே நம்ம முன்னாடி நம்ம ப்ளீட் ரெடி பண்ணோம்ல அது நம்ம கையில வந்துரும். சோ நான் ஷோல்டருக்காக அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பின் வந்து குத்திருந்தேன்ல. சோ அது வந்து எனக்கு ஷோல்டருக்கு இப்போ நான் கரெக்ட்டா வந்து பின் பண்ணிப்பேன். நான் வந்து ப்ளவுஸ் போடல அப்படின்றதால பின் பண்ணிக்கல. நீங்க வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு தான் வந்து சாரி வந்து கட்டிட்டு இருப்பீங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பின் வந்து பண்ணிடுங்க. நான் வந்து லாஸ்டா தான் பண்ணிப்பேன். சோ ப்ளவுஸ்ல பின் பண்ணிட்டு இந்த மாதிரி முன்னாடி இருக்க ப்ளீட் எல்லாம் வந்து அரேஞ்ச் மாதிரி பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் மாதிரி பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல இந்த மாதிரி கிளாத்தை வந்து புடிச்சிட்டு தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். சோ நான் வீடியோல காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல நமக்கு இவ்ளோ கிளாத் இருக்கும். இதுல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீட்லாம் எடுத்துக்க போறோம். சோ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படினு பார்க்கலாம்.
ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவிலேருந்து ரைட் ஹேண்ட் ஏரியாவுக்கு வர வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து நீங்கள் விட்டுறணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏன் அந்த கிளாத் விடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ப்ளீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக வேணுமா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட விரல் சைஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக எடுத்திங்கன்னா அது அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்காது. ஸோ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து மிச்சமாகும். அது என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீட் எடுத்து முடிச்சுட்டு சாரீ இந்த மாதிரி உதறி விடணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அந்த ப்ளீட் மேலே எடுத்துருக்கோம்ல, அது கீழே இந்த மாதிரி மடக்கி இருந்துச்சுன்னா அது நீங்கள் தான் வந்து எடுத்து விடணும். ஸோ அதை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ் அரேஞ்சாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் லைனாக. ஸோ இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அகைன் வந்து நல்லா உதறி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா, எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் சாரியை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியா வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அங்கே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உதறிடுறேன். ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பின் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளீட் வந்து நான் கொஞ்சம் தள்ளி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பின் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பின் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நடுவில் கேப் இருக்கும், நம்மளுக்கு அதில் வந்து இந்த ப்ளீட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கீழே எடுத்துருக்க ப்ளீட்டை வந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ப்ளீட்டை வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு சும்மா அழுத்தி விடுங்க. ஸோ நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. நம்மளே வந்து நம்ம ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாத்தை மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து இப்போ நம்ம எதுக்கு அந்த கிளாத் விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு லைன் மாதிரி ப்ளீட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்தது நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அதை வந்து எதுவும் மிஸ் அரேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் கிடைக்கிற கிளாத் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு மடிப்பு மாதிரி மடிச்சுக்கோங்க. கீழே வந்து ரொம்ப இழுத்துக்காதீங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு குட்டியாக எடுத்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரைட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை எடுத்ததுமே நம்மளுக்கு வந்து சைடில் அந்த பின் பண்ணியிருக்கிறதுலாம் தெரியாது, ஹைட் ஆகிடும். ஸோ நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் சுருங்காத மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ரைட் சைடில் வந்து கிளாத் மிச்சமாகும். அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம உள்ளே வந்து கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணணும். சைடில் வந்து இந்த மாதிரி சாரீலாம் சுருங்காத அளவுக்கு நீங்கள் அப்படியே தள்ளிட்டு வந்துடுங்க. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் இந்த மாதிரி சாரீ தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரைட் ஹேண்ட் ஏரியாவிலேருந்து இந்த சாரீ அப்படியே இழுத்துட்டு வாங்க. ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் வந்து கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது உள்ளே இருக்கும், அதனால் தெரியாது. அதை பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் மிஸ் அரேஞ்ச் ஆக தான் செய்யும். அது வந்து கொஞ்சம் இழுத்து விட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளீட்டோட இன்ஸ்கர்ட்டில் சேர்த்து பின் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம பண்ணிக்காமல் விட்டுறக்கூடாது. அது கீழே இறங்கி வந்துடும் நடக்கும்போது. ஸோ ஒரு செக்யூர் பண்ணுறதுக்காக பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் வந்து பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பின் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து இப்போ தான் பின் பண்ணுறேன். ஸோ ப்ளவுஸ் போட்டு நான் வந்து பின் பண்ணியாச்சு. ஸோ பின் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்தானி ஏரியாவில் நம்ம பின் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட மடிப்பு வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்து அயன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங். நீங்கள் என்றைக்கு சாரீ ட்ராப் பண்ண போகிறீங்களோ 2 நாள் முன்னாடிக்கு ஒரு சாரீ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாரீ ட்ராப் பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீ ட்ராப்பிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்க வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.